திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். திமுக இன்னும் அந்த தோல்வியோட திகைப்பிலேந்து மீளவே இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன்னா உங்க தரப்புல இப்ப நீங்க குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்லாம் நீங்க ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுக்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஏஜென்ட் தான் ஆளுநர், ரப்பர் ஸ்டாம்பு தான் ஆளுநர். அப்புறம் அந்த ஆளுநர்கிட்ட போய் ஏன் புகார் இல்ல சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற? நல்ல கேள்வி. இதுதான் மக்கள் மத்தியில் எனக்கு விளக்க வேண்டியது ஒன்று. காரணம்னா, கவர்னர்கிட்ட கொடுக்கறது அவர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையான்றதுல அவர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். எதிர்கட்சியா இருக்கும்போது கவர்னர்கிட்ட கொடுக்குறீங்க, ஆளுங்கட்சியா வரும்போது கவர்னரை எதுக்குறீங்க? அவருக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டின்னு கேள்வி கேக்குறீங்க. ஆனா இப்ப சமீபத்துல ஒரு கேஸ் போச்சுல சார், கரூர் விஷயத்துல ஒரு இப்ப கேஸ் நீங்க போனீங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே, சிஎம் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நாங்க நீதிபதிகள் சொல்ல முடியாது அப்படின்னாரே. அந்த கேஸ்லயும் நீங்க மேல போயிட்டு இதே பிரச்சனை ஒரு செட்பேக் தானே. இவர் 9th பேசுனது அயோக்கியத்தனம். முதலமைச்சர் பேசுனது மிக மிக தவறான ஒரு பாணியில் தான் பேசினார். என்ன சார் அந்த வார்த்தையை சொல்றீங்க? அவர் முதல்வர் சார். இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். அதனால பாலிடிக்ஸில் பேசுகிற டைலாக்லாம் வச்சுட்டு பேச முடியாது. அவர் தொட்டவனுக்கு தொட்டு பார்க்கட்டும். அவர் திமுகவை தொட்டு பார்க்கட்டும். எங்களை தொட்டு பார்த்தவன்லாம் நீ கல்லறை ஆகிட்டான். டேய், இந்த ஊரு சமாதியில் இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சில முக்கிய பாக்குறியா? இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு வரிசையா இருக்கு. இப்போ வேலு அவர்கள் மேல, அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலேயும் வழக்கு, அடுத்தடுத்து இந்த மாதிரி அமைச்சர்கள் மேலேயே ஒரு வழக்குகள் இருக்குதே சார். இப்போ தாவேகாவுடைய அந்த மூவ் எப்படி இருக்கு? ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதாவது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, திமுக எப்படி அழிச்சிடணும். நான் எதுக்கு தேடி போய் ஒரு பண்ணியை பார்க்கணும்? அதுக்கு பதிலா தான் உன்னை பார்க்கறேன்ல. இது எமர்ஜென்சி காலத்தில் நாங்கள் பார்க்காத கேஸே கிடையாது. பல்வேறு விதமான துன்புறுத்தலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ திமுக எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸால இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கு. ஆனாலும் அதற்கு பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எல்லா மந்திரி மேலேயும் போடுறாங்க, போடட்டும். எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு திமுக தயாரா இருக்கு. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு, திமுக அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்குது. திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி இப்போ எந்த கட்சிகள் கூட்டணி இல்லாம இருந்த கட்சிகள் அங்கே போயிட்டாங்க, கூட்டணி இல்லாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாஜகவை நெருங்குகிறதா திமுக? நாளைக்கு 2 பேரும் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. திமுக தனித்து நின்று ஜெயிச்சாலும் ஜெயிக்க தவிர இனிமேல் போட்டு அகில இந்திய கட்சியில் எதோடும் அலைன்ஸ் பிஜேபியோட என்பது எந்த காலத்திலும் கிடையாது. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியும். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி பேசினாரு? 6 மாசத்துல இங்க மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக, மத்திய அமைச்சரவையில் திருச்சி சிவா கூட அமைச்சராவார். தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்லாவது ஆசை வெளிப்படுத்திருக்காங்க. அதில் ஒன்றும் குத்தம் இல்லை. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. அப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றது கூட 6 மாசத்துல இன்னும் தேர்தல் வரும், நம்முடைய ஆட்சி அமையும் சொல்றது கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டும்தானா? இன்னைக்கு போற ட்ரெண்டை பார்த்தா எதையுமே கணிக்க முடியாது. ஏன்னா விஜயே என்னால் ஆட்சி நடத்த முடியல, இவங்ககிட்ட மல்லு கட்ட முடியல, எதிர்கட்சியில் இதாக மெஜாரிட்டி இல்லைன்னு அவரே ரிசைன் பண்ணிட்டு போனாலும் போலாம்ல. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அப்படி போற மாதிரி அவர் தெரியலையே சார். தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. நல்ல டைலாக் எல்லாம் பேசினவங்களெல்லாம் பார்த்துட்டோம். சின்ன பசங்க அரசியலில் பேசுறதுன்றது பழைய வரலாறு படிக்கணும், படிச்சுட்டு பேசணும்.
என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத பாரு. அப்ப என்ன வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு? இப்ப திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்கு, எங்களுக்கு யாரும் தனித்து- இல்லையே. இப்ப ஏங்க, 29ல யாரு பிரதமர்னு நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க? தெரிஞ்சுக்கங்க. யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆகிட்டு போறோம். ஏன் ஆகக்கூடாதா? ஏன் ஆகக்கூடாதா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். தாவேக்காட இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் இருக்கிறாங்க. தாவேக்கா பக்கம் திமுகவை தான் விமர்சனம் பண்றாங்க. அப்ப எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்ல? எங்களுக்கு இந்த ஆட்சியை பற்றி கவுக்கணுன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. அவர்களாக கவுந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, அவ்வளோதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. திருமா அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. பெரியாரே ஒரு மண்ணு அப்படின்னு சொன்னவர், கலைஞர் பேனா அந்த சிலையை வைத்தால் உடைப்பேன்னு சொன்ன சீமானோட கொஞ்சி குலவுது திமுக. திருமா என்ன விரோதியா? ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இல்ல. திமுக வெர்சஸ் தாவேக அப்படின்னு சுருங்கிருச்சா அரசியல்? திமுகவுடைய அரசியல் என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் சார், நீங்க திமுக ஆட்சியில இருக்கும் போது அப்போ தோழமை கட்சிகளாக இருந்தக்கூடிய கட்சிகள் பெருசா திமுகவை எதிர்த்தெல்லாம் விமர்சனமோ ஏதோ வரல. ஆனா இப்போ தினந்தோறும் ஒரு விமர்சனம் திமுக மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, என்ன காரணம் சார்? காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட இருக்கும்போது கூட அவங்க அப்படி பேசுனது கிடையாது. ஏடிஎம்கே அட்டாக் பண்ணி யாரும் அவ்வளோ வெகிமெண்ட்டாக யாரும் பேசலை. கொடுக்கல சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? விஜயை அன்செக்டாக விட்டதுனால தான் அவர் பாட்டுன்னு ஆள் இல்லாத மைதானத்தில் போய் கோல் போட்டு பிறகு ஆட்சியெல்லாம் அமைஞ்சதுக்கு பிறகு திமுகவோட அட்டாக் முழுவதும் காங்கிரஸ் விசிக விட்டுட்டு போயிட்டாங்கிற மாதிரி தானே இருந்தது, துரோகின்னு. போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. ஒரு வார்த்தை கூட அவரை பற்றி பேசலை. அது பேர் திமுக செஞ்ச தப்புன்றது என்னுடைய நாங்கள் அதை உணர்ந்தாகணும். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான், மாற்றுக்கிறதே இல்ல. சத்தியமா ஒப்பாரிதான். கதருங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான்.